Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அடுத்ததாக இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக எழுத்தாளர் திருமிகு கிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க சார், கீழடியில அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு அது தொடர்பான ஆய்வறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா அதுல திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்களை மத்திய அரசு குறிப்பிட்டு திருப்பி அனுப்பியிருக்கு. பொதுவா இது போன்ற ஆய்வறிக்கைகள் தொல்லியல் துறையால அனுப்பப்படும் போது அதை மத்திய அரசு அறிவிக்கத்தானே செய்யும். இது போன்ற நடவடிக்கைகள் முன்னர் நடந்திருக்கா? மத்திய அரசு இப்ப திருப்பி அனுப்பியிருக்கிற இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து. அதாவது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் தனிப்பட்ட முறையில இந்த அகழ்வாய்வு செய்யவில்லை. அவர் மத்திய அகழ்வாய்த்துறையின் ஊழியராகத்தான் இந்த அகழ்வாய்வை செய்திருக்கிறார். அதனால் அவருடைய அறிக்கை வெளியிடப்படும் போது அது மத்திய அகழ்வாய்த்துறையின் அறிக்கையாகத்தான் வெளியிடப்படும். அதனால் அவர்கள் அந்த அறிக்கையில் அவர்கள் சில தவறுகளோ அல்லது சில குறைபாடுகளோ இருந்தால் அதை கலைந்து அதை திரும்ப எழுத வேண்டும் என்று சொல்லுவதில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதுக்கு முன்னாடி இது போன்ற வரலாற்று நிகழ்வுகள் அதுல ஆய்வறிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அது அனுப்பப்படும் போது இது போன்ற நிறைய நடந்திருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. எனக்கு தெரியாது, நான் சொல்ல முடியாது. நான் அகழ்வாய் துறையில நான் சேர்ந்தவன் தான், எனக்கு அதை பத்தி தெரியாது எனக்கு. ஆனா அது தவறு என்று நான் நினைக்கவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது நம்ம மத்திய அரசு அதாவது இந்தியா என்று தூக்கி பிடிக்கும்போது ஜிங்கோயிசம் சொல்றாங்க. அதே ஜிங்கோயிசம் தமிழ்நாட்டுக்கும் பொருந்துங்கிறது நம்ம மறந்து விடக்கூடாது. அதாவது நீங்க தமிழர்கள் நாங்க தனித்து இருக்கிறோம் சொன்னா இன்னொருத்தர் இது இல்லை சொல்லும் போது நீங்க அப்படி குதிக்க கூடாது. நீங்க அதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் கொடுக்கணும். அதை கொடுக்காம நீங்க எங்களை தனிப்படுத்தி காட்டுறாங்கன்னு சொல்றது எனக்கு சரிப்பட்டு வரல. நான் ஒரு நாளும் நான் ஆர்எஸ்எஸ் ஆதரவாக நான் கருத்து தெரிவிப்பேன் அல்ல, பாஜக ஆதரவாளன் அல்ல. இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் ஒரு சட்டம், ஒரு தனி விதிகள், மற்ற இடங்களுக்கு இன்னொரு விதிகள் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சொல்றது அது எனக்கு ரொம்ப வேடிக்கையா தான் எனக்கு தோன்றது. கீழடியை பற்றி நான் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறேன். அந்த கேள்விகளுக்கு இதுவரை யாரும் பதில் சொல்லவில்லை என்பதுதான் வருத்தமான உண்மை. நிச்சயமா மத்திய அரசோட இந்த அறிவிப்புக்கு இங்க தமிழ்நாட்டுல எதிர்ப்புகள் தான் சார் கிளம்பி இருக்கு. குறிப்பா திமுக எம்பி சு வெங்கடேசன் குறிப்பிட்டிருக்காரு, இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது தமிழோட தொன்மைக்கும் கீழடியோட உண்மைக்கும் விடுக்கும் சவாலா, மத்திய அரசு சவால் விடுக்கிறதா அப்படிங்கறது ஒரு மாதிரியான கேள்வியையும் கருத்தையும் முன் வச்சிருக்காரே சார். இது அரசியலா நான் பார்க்க விரும்புறேங்க. இதற்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்லை. இதை அரசியல் படுத்துவதற்கும் அகழ்வாய்க்கு என்ன தொடர்பு? அந்த தொடர்பு எனக்கு ஒண்ணு இருக்கிறதே தெரியல. இதை நான் அரசியலா பார்க்க விரும்பவில்லை. இதை ஒரு அறிவியல் பூர்வமாக இதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க தமிழ்நாட்டினுடைய அகழ்வாய்வுகள் தவறிவிட்டார்கள் என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்னும் சொல்கிறேன். தமிழ்நாட்டினுடைய அகழ்வாய்வு அறிவியல் பூர்வமாக பார்க்கப்பட வேண்டும். விருப்பு வெறுப்பென்று பார்க்கப்பட வேண்டும். தமிழ் மொழிதான் நல்ல தொன்மையானது என்ற ஒரு முன்முடிவோடு பார்க்கக்கூடாது என்பதை நான் முதலிலிருந்து இன்று வரை சொல்லிவிடுகிறேன். அதை நான் திரும்ப வலியுறுத்துகிறேன். தமிழ்நாட்டோட அகழ்வாராய்ச்சியை அறிவியல் பூர்வமா பார்க்க வேண்டும் அப்படிங்கிற உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு நன்றி திரு கிருஷ்ணன். அறிவியல் பூர்வமான ஆதாரத்தை வழங்காமல் பெருமை பேசுவது அர்த்தமல்ல என்று நமது இணைப்பில் பேசிய எழுத்தாளர் கிருஷ்ணன் குறிப்பிட்டார். தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைப்பில் இருக்கிறார். மணிகண்ட பிரபு, இப்ப என்னென்ன திருத்தங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு டெல்லியில இருந்து மத்திய அரசு ஏதேனும் விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்களா, அல்லது அந்த விவரங்கள் எப்ப தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக இது குறித்த தகவல் என்பது முதல் முறையாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தான் தனது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த உறுதிமொழி கூட்டத்தின் முன்பாக கீழடி அறிக்கையில் திருத்தம் தேவை என ஒன்றிய தொல்லியல் துறை அனுப்பதாக அவர் வெளியிட்ட பதிவின் மூலமாகத்தான் இந்த கருத்து என்பது வெளிப்பட்டிருக்கிறது. பல்வேறு விவாதங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் வித்திட்டு இருக்கிறது. குறிப்பாக 2 கட்ட அகழாய்வில் என்ன விதமான திருத்தங்களை கேட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. இதற்கு மத்திய தொல்லியல் ஆய்வாளர், தற்போது கோயில் கட்டிடக்கலையினுடைய ஆய்வாளராக இருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் வெளிப்படையாக பதில் தெரிவிக்க வேண்டும். இந்த நிலையில்தான் பல்வேறு தரப்பினரும் திருத்தம் என்பதே தேவையில்லை, ஒரு ஆய்வாளர், ஒரு அகழாய்வாளர்
கொடுத்த அறிக்கையை மத்திய அரசு ஒப்புக்கொண்டு வெளியிடுவதுதான் சரியான நடவடிக்கையாகும் என்கிற கருத்துக்களைத்தான் பலரும் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த திருத்தம் தேவை என்கிற மத்திய தொல்லியல் துறையினுடைய அறிவிப்புக்கு எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக இன்று மாலை மதுரை எம்பி சு வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தெரிவிக்கும் கருத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பது தெரிய வரும் நமக்கு. செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது மதுரை எம்பி சு வெங்கடேசன் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னும் குறித்தும் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்ப மத்திய அரசு அந்த ஆய்வறிக்கையை திருப்பி அனுப்பி இருக்கிறது. மீண்டும் கீழடியில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான ஆய்வறிக்கை முதல் மற்றும் 2 கட்டங்களின் ஆய்வறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பி இருக்கும் நிலையில் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த கட்டமாக இப்ப செய்தியாளர்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இது தொடர்பாக தொல்லியல் ஆய்வாளர்களுடையோ இல்ல வேற ஏதேனும் ஆலோசனைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா மணிகண்ட பிரபு? தற்போது வரைக்கும் அந்த மாதிரியான தகவல்கள் எதுவும் வெளிப்படவில்லை. குறிப்பாக 2 கட்ட அகழாய்வுகளை முழுமையாக செய்தவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான். குறிப்பாக முதல் கட்ட அகழாய்வில் 16 குழிகளுக்கும் மேலாக வெட்டப்பட்டு பொருட்கள் என்பது அவருடைய தலைமையில் தான் ஆய்வாளர்கள் அங்கிருந்து வெளியே எடுத்தார்கள், அதை பத்திரப்படுத்தினார்கள். அதே போல அந்த அகழாய்வில் மிக முக்கியமாக கிடைத்த சூது பவளம், தங்கம், இரும்பு, இன்றைக்கு 5000 ஆண்டுகள் பழமையானது நம்முடைய இரும்பு காலம் என்று சொல்லும் அளவிற்கு கீழடியில் இரும்பு பொருட்களும் அதிகமாக கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சரும் இது தொடர்பாக சென்னையில் விழா ஒன்றை நடத்தி அந்த இரும்பு காலம் குறித்த அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டிருந்தார். இந்த 2 கட்ட அகழாய்வு என்பது மதுரையில் நடந்த, அதாவது மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவகங்கை கீழடியில் நடந்த இந்த 2 கட்ட அகழாய்வு என்பது மிக முக்கியமான தொடக்க கட்ட அகழாய்வு. இந்த அகழாய்வில் கிடைத்த பொருட்களுடைய காலத்தை மத்திய அரசு உறுதி செய்தால் தமிழர்களினுடைய தொன்மையும் பழமையும் இன்னும் சிறப்படையும், தமிழர்கள் இன்னும் பழமையானவர்கள் என்கிற குறிப்பிடத்தகுந்த விடயங்கள் வெளிக்கிடைக்கும் என்கிற கருத்துதான் தற்போதைக்கு இருக்கிறது. இந்த அகழாய்வை முழுமையாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் மேற்கொண்டதால் தான் அடுத்தடுத்த கிட்டத்தட்ட 2 கட்ட அகழாய்வுக்கு பிறகு தற்போது 10 கட்ட அகழாய்வு என்பது அங்கே நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அந்த 2 கட்ட அகழாய்வினுடைய அறிக்கையை திருத்தம் செய்வதோ அதில் வேறு விதமான விஷயங்களை சேர்ப்பதோ அல்லது விஷயங்களை தவிர்ப்பது என்பது அவர் மட்டுமே எடுக்க முடியும், அமர்நாத் ராமகிருஷ்ணன் மட்டுமே எடுக்க முடியும். இருப்பினும் இந்த விவகாரம் ஆய்வு மேற்கொண்டவர் தான் அந்த முடிவை எடுக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.